ஆனந்தி, எங்க கிளம்பிட்ட? ஆஸ்பத்திரிக்கு ரிப்போர்ட் வாங்கதே கிளம்பிக்கு இருக்கிறேன். ஏண்டி, என்ன எழுப்பிருக்கலாம்ல? ஒரு 10 நிமிஷம் இரு, நான் கிளம்பி வந்துடுறேன். நம்ம சேர்ந்து போயிட்டு வந்துடலாம். நீ ஒன்னும் தனியாலாம் போக வேண்டாம். எல்லா நாளைக்கும் 5 மணிக்கே எழுந்து சாமி கும்பிடுறவன் நீ. இன்னைக்கு இம்புட்டு நேரம் தூங்கும் போதே தெரியுது நீ எம்புட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறன்னு. இன்னும் கொஞ்ச நேரமாவது தூங்கு காயத்ரி, இல்லனா நீயும் என்னைய மாதிரி உடம்பு முடியாம ஆஸ்பத்திரிக்கு அலைய வேண்டியதே. எனக்கு தூக்கம் போதும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண, நான் வந்துடுறேன். நீ தனியா போக வேண்டான்னு சொல்றேன்ல. நான் தனியா போகல காயத்ரி, அன்பு என்னைய கூட்டு போக வந்துட்டு இருக்கிறாரு. அவர் கூட தான் போறேன். ஓ, அப்ப சரி, பார்த்து போயிட்டு வா. நீ ரிப்போர்ட்டை பார்த்ததும் டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், சரியா? ம். லட்சுமி அம்மா கிட்ட உனக்கு டிஃபன் எடுத்து வைக்க சொல்லியிருக்கிறேன், நீ குளிச்சுட்டு சாப்பிட்டுக்க. சரி, நீ பார்த்து போ. நான் வரேன் காயத்ரி. மேடம், வா ஆனந்தி. மேடம், நான் உங்களை பார்க்கதே வந்தேன். நானும் உன்கிட்ட பேசணும்னு தான் நினைச்சேன். நேத்து நைட்டு மகேஷ் உன்னை பார்க்க வந்துட்டு போனானா? ஆமா மேடம். என்ன சொன்னா? அது அவருக்கு என் மேல எந்த கோவமும் இல்ல, அவரால எனக்கு இனிமே எந்த பிரச்சனையும் வராது, நடந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லி அவரை வருத்தப்பட்டு பேசிட்டு போனாரு மேடம். அவர் பேசும்போது மனசுக்கு கஷ்டமாதே இருந்துச்சு. ஆனா அவர் அன்புவையும் என்னையும் புரிஞ்சுக்கிட்டாரு மேடம். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும் போது மனசுக்கு அம்புட்டு சந்தோஷமா இருக்குது மேடம். நேத்துதே எனக்கு நிம்மதியான தூக்கமே வந்துச்சு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனந்தி. ஆனா பிரச்சனை இன்னும் முடியல, புதுசா முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க மேடம்? நேத்து சாயந்தரம் உங்க அப்பா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு. நாம ஊருக்கு வரதா உங்க அம்மா கிட்ட சொல்லியிருந்தோம்ல, ஏன் வரலன்னு கேட்டாரு உங்க அப்பா. எப்படியோ நானும் ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். இப்ப அது கூட பிரச்சனை இல்ல. ஆனா உங்க அப்பா மகேஷ பத்தி கேட்டாரு. மகேஷ் சார பத்தி என்ன கேட்டாரு? நான் மகேஷோட போய் உன்னை பொண்ணு கேட்டப்போ உங்க அப்பா அதுல பெருசா ஆர்வம் காட்டாதவரு. இப்ப கோகிலா கல்யாணம் முடிஞ்ச உடனே மகேஷ் அப்பா அம்மா கிட்ட பேசுறேன்னு சொல்றாரு. உன்னை மகேஷ்க்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா உன் எதிர்காலம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு. ஆனந்தி, என்ன மேடம் சொல்றீங்க? எனக்கு அந்த நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல ஆனந்தி. அதனால அதுல மகேஷ தவிர வேற யாருக்கும் விருப்பம் இல்ல. இப்போதைக்கு ஆனந்தி மகேஷ பத்தி யோசிச்சு எந்த அவசரமான முடிவுக்கும் வர வேண்டாம். கோகிலா கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிற வழிய பாருங்கன்னு சொல்லிட்டேன். எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறதுக்குள்ள இப்போ இப்படி ஒரு பிரச்சனைனா நான் என்னதே மேடம் பண்ணுவேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ, இத நான் எப்படி சமாளிக்க போறேன்? இங்க பாரு ஆனந்தி, எதுக்கு இப்ப பதட்டப்படுற? கண்டிப்பா உன் அப்பா உன்னை கேட்காம எந்த முடிவும் எடுக்க மாட்டாரு. அதனால நீ பயப்பட தேவையே இல்ல ஆனந்தி. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா நீ கொஞ்சம் எச்சரிக்கையா இருப்பேன்னு தான் நான் சொல்ல வந்தேன். இது என்னால ஏற்பட்ட சிக்கல் தானே, இத நானே முடிச்சு வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத ஆனந்தி. ஆனந்தி, உன்னை பாக்குறதுக்கு அன்பு தம்பி ரொம்ப நேரமா வெளியில காத்துட்டு இருக்காருமா. நான் வாரேன்னு சொல்லுங்கண்ணே. சரிம்மா, நான் இருக்க சொல்றேன். மேடம், நான் போயிட்டு வந்துட்டு இதுக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் மேடம். சரி, பார்த்து போயிட்டு வா.
என்னாச்சு ஆனந்தி? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? மறுபடியும் உடம்பு எதுவும் சரியில்லையா? போலாம் அன்பு. ஆனந்தி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு ஏதாவது பண்ணதா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏன் ஒரு மாதிரியா இருக்க? நான் ஒண்ணு கேட்டா நீ ஒண்ணு சொல்ற. அன்பு, நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் பேசிப்போம். ஆனந்தி, என்னதான் யோசிக்கிற? அன்பு, அது வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. டாக்டர் என்ன சொல்ல போறாங்களோ தானே பயப்படுற? ம், பயப்படாத, உனக்கு ஒன்றும் ஆகாது. போலாமா? ம். வா. போலாமா? ம். இறங்கிக்கோ. வா. ரிப்போர்ட்லாம் நார்மலா தான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சிஸ்டர், பார்க்குறேன். சொல்லுங்க சார். டாக்டர் கௌசல்யாவை டாக்டரை பார்க்கணும். பார்க்கணுமா? நீங்க அங்க போய் வெயிட் பண்ணுங்க, உங்களை கூப்பிடுவாங்க. சரி, வா. ஓகே சார்.